இன்னைக்கு நம்ம பிரதி சமையல்ல பார்க்க போற ரெசிபி Foxtail millet வச்சு செய்யக்கூடிய இந்த இட்லி ரெசிபி தான். Foxtail milletனா நம்ம சிறுதானியங்கள்ல ஒன்றான திணை. இதுல வெறும் திணையும் உளுந்தும் மட்டுமே இந்த இட்லியில நம்ம சேர்க்க போறோம். நம்ம ரெகுலர் அரிசியில பண்ணக்கூடிய இட்லி மாதிரியே இது பஞ்சு போல இருக்கும். இப்போ நீங்க பார்க்குறது பச்சை கலர்ல பார்க்குற சட்னி கதம்பம் சட்னி, மிக்சட் சட்னின்னு வைங்களேன். இந்த சட்னி உண்மையிலே ரொம்ப நல்லாயிருக்கும். இதனுடைய ரெசிபி என்னுடைய ரீசெண்ட் அப்லோட் ரவா இட்லி. இது நம்ம கேசரிக்கு போடக்கூடிய அந்த ரவையும் உளுந்தும் கலந்து செய்யக்கூடிய இட்லி. இதுலேயும் அரிசி கிடையாது. அதே மாதிரி திணை வச்சு நம்ம நல்ல சுவையான வெண்பொங்கலும் பண்ணலாம். அதனுடைய ரெசிபியும் இந்த வீடியோ முடியும் போது அந்த என் ஸ்க்ரீன்லேயும் கொடுக்குறேன், டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் அந்த லிங்க் இருக்கும். அப்போ நேரம் இருந்துச்சுன்னா போய் பாருங்கள். சரி வாங்க, இனி இந்த பஞ்சு போல் இருக்கக்கூடிய திணை இட்லியோடைய ரெசிபியை பார்க்கலாம். ரொம்ப சிம்பிள் தான். நம்ம இட்லிக்கு அரைக்கிற அதே மாவில் அழகான தோசை கூட நம்ம செய்யலாம். சரி, இனி இந்த இட்லி மாவு அரைக்கிறதுக்கு என்னெல்லாம் வேணும்னு பார்ப்போம். அதுக்கு நான் 3/4 கப்பு உளுந்து எடுத்திருக்கேன். இந்த 3/4 கப்பு உளுந்தை ஒரு 2 தடவை தண்ணியில் நல்லா அலசிக்கோங்க. ரொம்ப நிறைய தடவை அலசணும்னு அவசியம் இல்லை. இப்போ அலசின பிறகு அதில் நம்ம 1 டீஸ்பூன் வெந்தயம் சேர்த்துக்க போகிறோம். இந்த வெந்தயமும் உளுந்தும் சேர்ந்து ஊறட்டும். இப்போ உளுந்து எந்த கப்பில் அளந்தீங்களோ அதே கப்பில் 3 கப்பு திணை நம்ம எடுக்க போகிறோம். இந்த திணையை நல்லா தண்ணி விட்டு நிறைய தடவை அலசணும். ஒவ்வொரு தடவை அலசும் போதும் தண்ணி அழுக்காவே வந்த மாதிரி இருக்கும். நல்ல ஒரு 4-5 தடவை அலசிக்கோங்க. நல்லா அலசின பிறகு அந்த திணையில் கொஞ்சம் நிறைய தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். குறைஞ்சது 2 மணி நேரமாவது ஆகும் இந்த திணை நல்லா ஊறுறதுக்கு. இப்போ பாருங்கள், 2 மணி நேரத்தில் நம்ம உளுந்து வெந்தயமும் நல்லா ஊறியாச்சு. இனி இதை நான் கிரைண்டரில் போட்டு அரைக்க போகிறேன். சின்ன அளவாக எடுத்திருந்தேன்னா நான் மிக்சியிலே அரைப்பேன். அதே மாதிரி நம்ம இட்லிக்கு அரைக்கிறதா இருந்தால் மிக்சியை விட கிரைண்டரில் இட்லிக்கு அரைச்சோன்னா நல்ல குண்டு குண்டாக சாஃப்டாகவும் இட்லி கிடைக்கும். இப்போ உளுந்து நல்லா அரைப்பட்டுருச்சு. இனி இதை வெளியில் எடுத்துட்டு நம்ம அதே கிரைண்டர்லேயே நம்ம அந்த ஊற வச்ச திணை இருக்குது பாருங்கள், இந்த திணையை நம்ம அரைக்க போகிறோம். நான் இது கூடவே 1 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துக்க போகிறேன். இப்போது பார்த்தீங்கன்னா நம்ம திணை நல்லா அரைப்பட்டாச்சு. இந்த அளவுக்கு அரைஞ்சா போதும். இந்த ஆப்பத்துக்கு அரைக்கிற மாதிரி மையாக அரைக்கணும்னு அவசியம் இல்லை. இனி இது கூடவே நான் ஏற்கனவே அரைச்சி வச்ச அந்த உளுந்தையும் சேர்த்துக்க போகிறேன். அப்போது உப்பு உளுந்து திணை எல்லா இடத்துலையும் ஒன்று போல் மிக்ஸ் ஆயிரும், நல்லா ஈவனாக மிக்ஸ் ஆயிரும். சரி, இப்போ நம்ம கிரைண்டர்லேயே போட்டு மிக்ஸ் பண்ணி வச்ச மாவை இன்னொரு பாத்திரத்துக்கு மாற்றி, நல்ல உயரமான பாத்திரத்துக்கு மாற்றி இதை இனி ஒரு 8 மணி நேரம் இல்லைன்னா ஓவர் நைட், ஒரு ராத்திரி ஃபுல்லாக நம்ம இதை புளிக்க வைக்க போகிறோம். நம்ம ரெகுலர் அரிசியில் செய்யக்கூடிய இட்லிக்கு என்ன ரேஷியோவோ 1:4 எடுப்போம்ல, அதே ரேஷியோ தான் இதுக்கும். 1 பங்கு உளுந்துக்கு 4 பங்கு திணை எடுத்துக்கணும். இப்போ பாருங்கள், அடுத்த நாள் நான் ஒரு ராத்திரி ஃபுல்லாக புளிக்க வச்சேன். இப்போ பாருங்கள், மாவு நல்லா நுரைச்சி பொங்கி நிறைய ஏர் பாக்கெட்ஸ் இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும். இப்படி இருந்தால் தான் நம்ம இட்லி நல்ல பஞ்சு போல் கிடைக்கும். இனி இந்த மாதிரி ஒரு கரண்டியால் இந்த மாவை நல்லா மிக்ஸ் பண்ணணும். ரொம்பவும் போட்டு அடித்து கலக்கிடக்கூடாது. அப்படி பண்ணினாலும் ஓவர் மிக்ஸ் பண்ணிட்டாலும் அந்த இட்லி சாஃப்டாக நமக்கு பஞ்சு போல் கிடைக்காது. சரி, இப்போது நம்ம அந்த இட்லி மோல்டில் லைட்டாக எண்ணெய் தடவிக்கலாம். எண்ணெய் தடவிட்டு இந்த மாவை இதில் ஃபில் பண்ணி நம்ம ஆவியில் இந்த இட்லியை வேக வச்சு எடுக்க போகிறோம். இப்போ இட்லிக்கு அரைச்ச இதே மாவில் நம்ம அழகான தோசை கூட நம்ம செய்யலாம். தேவை மாவு ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் லைட்டாக தண்ணி சேர்த்துக்கோங்க. ஆனால் நான் இப்போது அதே இட்லிக்கு உள்ள அதே பதத்தில் உள்ள மாவில் தான் இந்த தோசை பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு நல்ல அழகான தோசை கிடச்சிருக்கு. இப்போ நம்ம இட்லி ஆவியில் வேக வச்ச இட்லி எப்படி வந்திருக்குன்னு பார்ப்போம். நல்ல பஞ்சு போல் வந்திருக்கு. நம்ம அரிசியில் செய்கிற அதே மாதிரி தான் இந்த இட்லி நல்ல பஞ்சு போல் வந்திருக்கு. பாருங்கள், பிக்கிறதுக்கே ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நல்ல சூடோட இட்லியும் நல்ல ஒரு காரசாரமான ஒரு சட்னியும் வச்சு சாப்பிட்டோன்னா ரொம்ப அருமையாக இருக்கும். அதே மாதிரி என்னுடைய சேனலில் தோசை சட்னி சப்பாத்தி ரெசிபீஸ்னு ஒரு பிளேலிஸ்ட் வச்சுருக்கேன். அந்த பிளேலிஸ்ட்டுக்குள்ளே ராகி வச்சு ஓட்ஸ் வச்சு செய்யக்கூடிய இட்லி, தோசை, வகையான சட்னி, ஆப்பம், இந்த மாதிரி நிறைய ரெசிபீஸ் எல்லாம் இருக்குது. அப்போ அதனுடைய லிங்க் வந்து நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்லேயும் கொடுக்குறேன். இந்த வீடியோ முடியும் போது அந்த பிளேலிஸ்ட்டோட லிங்க்கும் என் ஸ்க்ரீனில் இருக்கும். அப்போ நேரம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போய் பாருங்கள். பார்த்துட்டு 1-2 ரெசிபீஸ் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்ததுன்றதுடைய ஃபீட்பேக்ஸை எங்களுக்கு காமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். இவ்வளவு நேரம் பொறுமையாக பார்த்தா உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.